அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. புது வாரத்தை எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம், எக்ஸைட்டிங் அப்டேட்ஸோட. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் February 2022 அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃபெப்ரவரியில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் பார்க்கணுன்னா அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள், நான் கார்டு கொடுக்குறேன். அதோட இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆர் ஜிபே, இதில் இன்னும் சில அப்டேட்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கலாம். OnePlus 10RT இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தெரிய வந்திருக்கு, அதுவும் என்னென்னு பார்த்துலாம். Xiaomi டிவைஸ், அதாவது ரெட்மி டிவைசஸ்க்கு வந்து ஃப்ரீ ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 741. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் டிரைவ் ஆப்லையும் புதுசாக ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Cloud 2021 அவைலபிளாக இருந்தால் அதே ஃபீச்சர் தான் இப்போ எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் ஆப் வழியாக உங்களுக்கு வரக்கூடிய ஃபைல்ஸ், யாராவது உங்களுக்கு ஃபைல் ஷேர் பண்ணால் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஃபைல் வந்து மெலேஷியஸ் ஃபைல், இல்லைனா யார் அனுப்புனா அன்னோன் சென்டர் அனுப்பியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ரெட் நோட்டிஃபிகேஷன் நோட் உங்களுக்கு வரும். ஸோ தட் அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அன்னெசரி மெலேஷியஸ் ஃபைல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் இனிமேல் கூகுள் டிரைவ் ஆப்லேயும் வரும் அப்படின்னு தெரியுது. கூகுள் பே ஆர் ஜிபே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022க்கு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து புது நார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே வந்து லாஸ்ட் டெக் அப்டேட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு நார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுங்கிறது. பட் நிறைய பேர் வந்து 1 லட்ச ரூபாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெயிலாம் அனுப்பியிருந்தீங்க. அகைன் இங்கே வந்து 1 லட்ச ரூபாய் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணதோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோ வந்து ஜிபே ஆப்பில் பண்ணக்கூடிய லிமிட். இந்த ஜிபே ஆப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆப்வியஸாக லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் ஒருவேளை HDFC இன்டர்நேஷ்னல் பேங்காக இருந்தால் 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். இல்லை வேறு சில பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லிமிட் அப்படின்னு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி UPI டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் பேங்க்கில் ஒரு வேளை 25,000 தான் வச்சுருந்தாங்கன்னா ஜிபேயில் நீங்கள் 25,000 தான் பண்ண முடியும். அதே உங்கள் பேங்க்கில் 50,000னா 50,000 தான் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பேங்க் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஜிபே லிமிட் வந்து 1 lakh அப்படிங்கிறது கன்ஃபார்ம். பட் உங்களுடைய பேங்க் லிமிட் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஸ்க்ரீன்ஸில் காட்டுறேன். கிட்டத்தட்ட 140 பேங்க்ஸ்க்கு வந்து என்னென்ன லிமிட் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க்கில் வந்து எவ்வளோ லிமிட் இருக்குன்னு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸுடைய லிஸ்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் பேங்க்கில் எவ்வளோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற லிமிட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜிபேயில் நீங்கள் அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. அது மட்டும் இல்லை, ஜிபேயில் இன்னொரு பிக் அப்டேட் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது வந்து கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன், ஒருவேளை ஜிபேயில் வந்து கிரிப்டோ கரன்சிஸையும் இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா பிட்காயின் இதையும் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஏதாவது பொருள் வாங்குறது எல்லாமே பிட்காயினும் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வேலட், பேபால், பயனியர் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பிட்காயின், அதாவது கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஜிபேலையும் வரலாம். ஏன்னா வந்து இப்போ கூகுள் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் இந்த ஃபீச்சர் முதல்ல எப்போ மாதிரி யூஎஸில் தான் வரும், அதுக்கப்புறம் தான் இந்தியாவிலலாம் இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் S22 சீரிஸ் February 9 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இதில் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா S Pen இன்டகிரேட் பண்ணி தான் தராங்க. கூடவே இதில் கொரில்லா கிளாஸ், ஃபிட்னஸ் ப்ளஸ், சூப்பர் கிளியர் லென்ஸ், 108 மெகா பிக்சல்னு நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து S22 அண்ட் S22 ப்ளஸ் இதை பற்றியும் சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. S22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் S21 மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு தெரியுது அவுட்லுக் அண்ட் டிசைனில். இது 50 மெகா பிக்சல் கேமராவோட 4000 mAh பேட்டரி அப்படின்னு தெரியுது. அது S22 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ப்ளஸ் வேரியண்ட்டும் வந்து கிளாஸ் பேக் பேனல் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. அகைன் இதுவும் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீலாக இருக்குது. ஸோ S22 சீரீஸ் எல்லாமே வந்து கேமரா சென்ட்ரிக் டிவைஸாகவும் இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் January 25 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. அவுட்லுக், டிசைன் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சில ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது.
இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G96 இந்த சிப்செட்டோட வருது. அகைன் டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி உங்க AMOLED பேனலில் லான்ச் பண்ணுற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ AMOLED அண்ட் சைட் மவுண்டட் இந்த காம்பினேஷனில் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போது மைக்ரோமேக்ஸ் உடைய இன் நோட். OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் அப்படின்னு சொல்லும்போது OnePlus 10 Pro ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாவில் நெக்ஸ்ட் மந்த் இல்லைனா மார்ச்குள்ளே இது லான்ச் ஆகும். பட் இந்த ஃப்ளாக்ஷிப் லைனப்லேயே வந்து OnePlus 10R இதோட சில ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. OnePlus 10R அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2 2022 தான் லான்ச் ஆகும். பட் இதில் சிப்செட் வந்து MediaTek Dimensity 9000 அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus 10 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 Pro வந்து Snapdragon 8 Gen 1, 10R வந்து MediaTek Dimensity 9000 அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ 10 பற்றி இன்னும் தகவல் வெளியாகல, பார்க்கலாம் அது என்ன சிப்செட்டில் வருதுன்னு. ஷாமியும் உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் Xiaomi 12 Ultra கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதோட சில இமேஜஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. அகைன் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஓரியோ கேமரா மாடியூல் சர்க்குலர் மாடியூலில் தான் வந்து கேமரா மாடியூல் ரிவீலாக இருக்குது. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Snapdragon 8 Gen 1 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய ஓன் சிப்செட்டும் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஷாமியுடைய இன்ஹவுஸ் சர்ஜ் சிப் இதுவும் வந்து இதில் இன்டகிரேட் பண்ணுறாங்க. இந்த சர்ஜ் சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமராக்கு இவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இமேஜ் ப்ராசஸிங் வந்து இன்னும் ஹை குவாலிட்டியாக இருக்கிறதுக்காக ஒரு அடிஷ்னல் சிப் வந்து இதில் இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸை புதுசாக ஏதாவது இன்டகிரேட் பண்ணணும், இதில் வந்து அவங்களுடைய ஓன் சிப் ஒன்று இன்டகிரேட் பண்ணுறாங்க. இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சரோட Xiaomi 12 Ultra கூடிய விரைவில் வரப்போகுது. OPPO பாப்புலரான Reno 7 சீரீஸ் இந்தியாவில் February 4th அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி வந்து ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அகைன் 7 சீரீஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 7 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. ரெண்டுமே கேமரா சென்ட்ரிக். ஸோ கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க இன்டகிரேட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கேமரா சென்ட்ரிக் அப்படிங்கும்போது ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்ணும்போது விலையும் அதிகமாகும். அகைன் OPPO Reno 7 Snapdragon 778, Reno 7 Pro MediaTek Dimensity 1200 கொண்டு வராங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் February 5th அன்னைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Redmi Note 11s இந்த ஸ்மார்ட் ஃபோன் உடைய மாடல் நம்பர் இந்தியாவில் ஆல்ரெடி லிஸ்டிங் ஆயிருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Redmi Note 11 உடைய மற்ற சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஒரு கேமரா மாடியூல் அவுட்லுக் டிசைன் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுவும் AMOLED பேனலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் சாம்சங் உடைய சென்சாரோட இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட Redmi Note 11s ஃபர்ஸ்ட் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Redmi உடைய Note 10 Pro யூசர்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட்க்கு அப்புறம் கேமரா பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கேமரா பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற வகையில் ரெட்மியை அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன கிளாஸ் வச்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் ஃப்ரீ ரிப்பேர் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருவேளை Redmi Note 10 Pro அண்ட் Pro Max யூஸராக இருந்து 1 year தான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆயிருக்கு, 1 year கீழே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அது ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi Note 10 Pro அண்ட் Pro Max யூஸராக இருந்தால் 1 year கீழே இருக்கிறவங்களாம் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10,000 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ இவங்களே அப்டேட் அனுப்புவாங்களாம், அந்த அப்டேட் பிரச்சனையாக்குவாங்களாம், அப்புறம் நம்மக்கிட்ட 10,000 ரூபாய் கேட்பாங்களாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Xiaomi 12 Ultra இதில் என்ன புது சிப் வந்து அவங்க இன்டகிரேட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டது பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 3700 to 4000. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுரேஷ். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை உங்களை பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.